வருமுன் காப்பவன், வரும்போது காப்பவன், வந்தபின் காப்பவன். இந்த மூன்றில் நீங்கள் எதை விரும்புவீர்கள்? பொதுவாகவே நம்மில் அநேகர் வந்தபின் காப்பவர்களாகத்தான் இருக்கிறோம் அல்லவா? ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எதிர்பாராத தீமைகள் அவ்வப்போது வந்து போகின்றது. ஆபத்து வர முன்பதாக நாம் நம்மை காத்து கொள்ள முடியும் என வேதம் சொல்கிறது. வேதம் சொல்லும் புத்திமதி எப்போது புரியும்? பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம் வந்து, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது, அது விழுந்து முழுவதும் அழியும் போது புரியும். எதிர்பாராமல் நம் மீது வர இருக்கும் ஆபத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள கண்மலையாகிய இயேசுவிலே நம் வீட்டை கட்ட வேண்டும். மனம் போன போக்கிலே வாழ்வதற்கு நாம் தேவனை அறியாதவர்களல்ல, சத்தியத்தை அறிந்து பாவம் கழுவப்பட்டு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்கள்தான் நாம் என்பதை மறக்கக்கூடாது. சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அனுபவிக்க உலகத்தில் அநேகம் இருக்கிறது. மனம் போன போக்கிலே வாழலாம், பெலனுள்ளவரை வாழ்ந்து அனுபவிக்கலாம், அல்லது பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்திற்காக பாவ சந்தோஷங்களிலிருந்து விலகி தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழலாம். புத்தியுள்ளவன் புத்தி இல்லாதவன் இருவரும் கிறிஸ்தவர்கள்தான். ஆனால் மணலின் மேல் வீடு கட்டினவன் இந்த உலக சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்கவில்லை. பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்திற்கும் தகுதியில்லாதவன் இரண்டும் கெட்டான் நிலை. இவனே புத்தி இல்லாதவன், இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்பவன், அங்கொரு கால் இங்கொரு கால். தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி என்கிற வசனங்களை பல தடவை கேட்டும் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியா தபடி ஏன் நாம் இன்னும் போராடுகிறோம்? சிந்தித்து மனந்திரும்புவோமாக. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நியூ கிரியேஷன் சர்ச், பாரிஸ், பிரான்ஸ்.